இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. நன்றி தெரிவிக்க பயணம்னு போனால் தமிழ்நாடு ஃபுல்லாக போகணும். அதை விட்டு அட்லீஸ்ட் அவர் தொகுதிக்காவது போகிறாரு. திருச்சி தொகுதியை ரிசைன் பண்ணதுனால அடுத்து தேர்தல்னு வந்தால் இவருக்கு அந்த சப்போர்ட் வேணுன்றதுக்காக ஸோ அதனால் இந்த ஒரு நன்றி தெரிவிப்பு இருக்கும். ஐபிஎஸ் அருண் திமுக கவர்மெண்ட்டில் டிவிக்கோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை பார்த்தாரான்ற ஒரு டவுட் வருது. ஏன்னா மாற்றத்துக்கான வேலைகளிலும் இவங்க எதுவும் செய்யலை இது வரைக்கும். திருமாவளவன் அவரை தான் தூக்கி போய் விஜிலன்ஸில் போடுறாருன்னா திமுக நிர்வாகிகள் மேலே எந்த ஒரு ஆக்ஷன்ஸோ வரக்கூடாதுன்னு பண்ணுறது தான் ப்ராசஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மணமகள் மன்றன்றது எல்லாமே நிஜமாகவே ரியலாக செயல்படுதா, அது அமைச்சர் ஆய்வு பண்ணாரா, ஆய்வு பண்ணி அதை மூடுறதை பற்றி, ஏன்னா அது ஆண்டுக்கு ரினியூவல் பண்ண வேண்டிய விஷயம். அது சரியாக நடக்கலைன்னா அதை மூடுறதுக்கான வழி என்ன? இங்கே கோயம்பேடில் ஒரு பெண் 17 வயது பெண்ணுக்கு லிக்கர் சப்ளை பண்ணியிருக்காங்க. இது எப்படி உள்ள அலோவ் பண்ணாங்க? இதை ஆட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க? நமக்கு பண்ணும்போது மட்டும் நம்மளை ஆட்சி செய்ய விடலை, எங்களை ப்ரெஷர் கொடுக்குறீங்க, தவறு செய்ய வைக்கிறீங்க, அதிகாரிகள்லாம் அவங்க சார்பாக இருக்காங்க, மாற்றுங்க, உங்களை மாற்ற வேணாம். நீங்கள் தானே அப்படியே இருந்தாலும் திமுக அதிகாரி, நீங்கள் தானே முக்கியமான பதவியிலே வைக்கிறீங்க, நீங்கள் மாற்ற மாட்டேன்றீங்களே, மாற்றணும்ல. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் தேவா. சார், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு திருச்சி மாவட்டத்துக்கு போறாரு. திருச்சி கிழக்கில் ரிசைன் பண்ணிட்டார்ல, அங்கே மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போறாரு. சார், எப்படி சார் இருக்க போகுது களம்? இது என்ன களம்? சரி, அவர் நன்றி தெரிவிக்க வேண்டிய தொகுதி 2 அவர் நின்னது. முதல்ல அவர் தமிழ்நாட்டுக்கே நன்றி சொல்லணும். நன்றி தெரிவிக்க பயணம்னு போனால் தமிழ்நாடு ஃபுல்லாக போகணும். அதை விட்டு அட்லீஸ்ட் அவர் தொகுதிக்காவது போகிறாரு. அந்த தொகுதிக்கு போகிறதில் பெரம்பூர் சென்னையிலே இருக்குது, அதுக்கு போகல. ஏன்னா அது அவர் ரிசைன் பண்ணல, அந்த எம்எல்ஏ தொகுதியை தான் முதலமைச்சராக தக்க வைக்குது. ஸோ திருச்சி தொகுதியை ரிசைன் பண்ணதுனால அடுத்து தேர்தல்னு வந்தால் இவருக்கு அந்த சப்போர்ட் வேணுன்றதுக்காக ஏதாவது உளவுத்துறை ஏதாவது ரசீது கொடுத்துருப்பாங்க. சார், இந்த இது கூட்டணிக்கு நமக்கு கொஞ்சம் இப்போ வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு கூட்டம் போய் நன்றி தெரிவிக்கணும்னு போட்டு வந்தீங்கன்னா அது அப்படியே கன்சால்டேட் ஆகும், எலெக்ஷன் வரைக்கும் நம்ம அதை கடத்திடலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு நன்றி தெரிவிப்பு இருக்கும். அதனால தான் போகிறதா இருக்குமே தவிர, அப்படி தெரிவிக்கணும்னா சென்னையில் இருக்க பெரம்பூரை எப்போயோ தெரிவிச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு அரை நாள் 1 மணி நேரம் போயிட்டு பேசிட்டு வந்திருக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேடை போட்டு தான் பேசுகிறாரு, அது போன பிரச்சாரம் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி தான் பண்ணுறாரு. அது இதே இங்கேயும் அதே மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்கலாம். அது ஆட்சி உங்களுதுன்றதுனால பாதுகாப்போடு நல்லா பண்ணியிருக்கலாம். பட் அதை அவர் பண்ணலை. திருச்சியை மட்டும் பண்ணுறாருன்னா பியூர்லி இது அரசியல் ஓரியன்டல், எலெக்ஷன் ஓரியன்டல் அஜெண்டாவாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், எனக்கு இன்னொரு விஷயம், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பர்மிஷன் கொடுக்கல, அனுமதி கொடுக்கலன்ற விமர்சனத்தை தாவேக்கான தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. 5000 பேருக்கு தான் இப்போயும் அனுமதி கொடுக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சார், இப்போ நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் ஐபிஎஸ் அருண் ஏன் போட்டாங்கன்னு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐபிஎஸ் அருண் திமுக கவர்மெண்ட்டில் டிவிக்கோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வேலை பார்த்தாரான்ற ஒரு டவுட் வருது. ஏன்னா மாற்றத்துக்கான வேலைகளிலும் இவங்க எதுவும் செய்யலை இது வரைக்கும். ஒன்று, இவங்க முக்கியமான துறையை அவரை வைக்கிறாங்க அப்படின்னா ஆதவர்ஜினா அந்த பிரச்சாரத்தை தொடங்கிறதுக்கு, அதாவது எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது நெரேட்டிவ் தான். இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அருண் உதவுனாரா, அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்றத நான் பார்க்குறேன். சரி, மாற்றாததுனால ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறேன். அவர் திமுக ஆள்லாம், அதில் எந்த மாற்றம் இருக்காது. திருமாவளவன் அவரை தான் தூக்கி போய் விஜிலன்ஸில் போடுறாருன்னா திமுக நிர்வாகிகள் மேலே எந்த ஒரு ஆக்ஷன்ஸோ வரக்கூடாதுன்னு பண்ணுறது தான் ப்ராசஸ்ன்னு நான் நினைக்கிறேன். திருச்சிக்கு வருவோம். திருச்சிக்கு அதே 5000 பேர் தான்னா நீங்கள் ஒரு கூட்டம் கூட்டலாமே பிரம்மாண்டமாக. இப்போ ஒரு 50,000 பேர், 10,000, 20,000 பேர் வரைக்கும் பிரம்மாண்டமாக கூட்டலாம். இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது அவ்வளோ பேரை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ரோட் ஷோ நடக்கிறதெல்லாம் பார்த்து காப்பினாலுமே அதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மேடைகள் அமைக்கப்படும், கூட்டங்கள் சேர்க்கப்படும், எல்லாரையும் வர வச்சு ஒரு அமைப்பாக அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க. இளைஞர் இப்போ மகளிர்னு சேருங்க அவ்வளோ போட்டு ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க. அதை நீங்கள் பண்ணலாம், ஏன்னா உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்குது. அந்த மாதிரி பண்ணலாம். ஏன் மறுபடியும் 5000 பேர்னா திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக வர பிடிக்காது. ஒரு அப்படி பாருங்கள், நீங்கள் ரியாலிட்டி அதுதான். நீங்கள்
அந்த கூட்டங்கள்லாம் தன்னை அலப்பரிக்கிற கூட்டங்கள், நீ இருந்தாலும் சரி நான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நமக்கு அந்த கூட்டம் பார்க்கும்போது ஒரு இமேஜ் இருக்கும், பூஸ்ட் இருக்குமே தவிர, ஆனால் நீ அந்த கூட்டம் எல்லாம் உன்னை நெரிச்சாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? அதுதான் ரியாலிட்டி. சரி, இன்னொன்று டிவி கேவனர் யாரும் தலைவருன்னு சொல்கிற விஜய் பேச்சே கேட்க மாட்டாங்க. மேபி புசி ஆனந்த் பேச்சை கூட கேட்பாங்க, ஓகேவா? ஆனால் தலைவர் பேச்சே கேட்க மாட்டாங்க. ரியாலிட்டி, ஏன் சேரை தூக்குறீங்க வைங்க, அதை ஏன் உடைக்கிறீங்க, அது இதுன்னு பேசுவாங்களே தவிர ரியாலிட்டிக்குள்ளே நடக்காது. ஸோ இப்படி தான் இருக்கு. ஸோ டிவிகேவில் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த தொண்டர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினச்சிருக்கலாம். இதனால் இவ்வளோ பேர் இருந்தால் போதும் கியூஆர் கோடுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பாரு, இப்போ வெயில் வேறு அதிகமாக இருக்குது, வெளியில் பல பேர் காத்திருப்பான், அதில் யாராவது 2 பேர் மைக் அடிச்சு விடுவான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இந்த 5000 பேர் இல்லாமல் வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை சரி பண்ண வேண்டிய அஷ்யூர் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமையாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவங்க அது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இது நீங்கள் ப்ரீஃபாக சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இப்போ பார்த்துடலாம். இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. பல பேர் வந்து அந்த கடையில் எப்படியா வாங்கிடணுன்றதுக்காக கியூவாக நிற்கிறாங்க. சேலத்தில் கூட இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்ன சார் நினைக்கிறீங்க? சரி, சேலத்தில் நடந்தது வந்து ஸ்ட்ரைக்கில் நிறைய டாஸ்மாக் மூடி இருக்கு. மணமகிழ் மன்றம்ன்ற பேரில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 110-118 மணமகிழ் மன்றங்கள் செயல்படுது. அது எப்படின்னா, அது கிளப்புன்னு சொல்லுவாங்க. கிளப்புக்கு மட்டும் அந்த லைசன்ஸ் இருக்குது. அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கொடுத்தனா ஒரு 50 லட்ச ரூபா அது ஃபீஸு. அது ஃபீஸில் அன்அஃபிஷியல் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த டாஸ்மாக் அதிகாரி என்ன சொல்லுவார், நீங்கள் இந்த இடத்துலேருந்து நீங்கள் உங்கள் குரூப்புக்கு மட்டும் வாங்கிக்கோங்கன்னு. அந்த மணமகிழ் மன்றத்தினுடைய அஜெண்டா என்னென்னா, நம்ம ஒரு 100 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருக்கோம், நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம், எங்களுக்கு நாங்கள் மீட்டிங் நடத்தும் போது குடிக்கிறதுக்கு லிக்கர் தேவை, ஸோ அதை எங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணுன்னு கேட்டால் அது ஒரு லைசன்ஸாக கொடுத்து அந்த லைசன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்றது தான் லா. ஆஸ் பர் லாவில் நீ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும். அது மெம்பர்னு இல்லாமல் வெளி ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது, கவுண்டர் சேல் பண்ணக்கூடாது, அங்கேயே குடிக்கணும், அங்கேயே இது பண்ணிடணும், வெளியே போயிடணும். அது எடுத்துகிட்டு போகிறதும் அலௌட் கிடையாது. பட் சேலத்தில் அது நடக்குது. சேலத்தில் என்னென்னா, இந்த ஸ்ட்ரைக்குனால டிமாண்ட் இருக்கிறதுனால பின்வாசல் வழியாக, அதாவது இந்த மணமகிழ் மன்றத்தில் கிட்டத்தட்ட அது வீடியோவும் ஆன்லைனில் இருக்குது பாரு, 500 பேர்கிட்ட க்யூவில் நிற்கிறான். அப்படி வெளியாட்கள் விற்கக்கூடாது, அப்படி விற்றா சட்டப்படி குற்றம். ஸோ இது மது ஒழிப்புத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? தெரியும்னா உடனே என்ன ஆக்ஷன்? இது நடந்தது வெள்ளி சனி, ஞாயிற்றுக்கிழமை போய் இன்றைக்கி திங்கக்கிழமை ஆகுது நம்ம வீடியோ பேசுகிறோம். இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? மணமகிழ் மன்றன்றது எல்லாமே நிஜமாகவே ரியலாக செயல்படுதா? அது அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணாரா? ஆய்வு பண்ணி அதை மூடுறதை பற்றி, ஏன்னா அது ஆண்டுக்கு ரினியூவல் பண்ண வேண்டிய விஷயம், அது சரியாக நடக்கலைன்னா அதை மூடுறதுக்கான வழி என்ன? இதை என்ன செய்கிற? இப்போ எல்லாருமே டாஸ்மாக்னா 10 ரூபாய்க்கு டார்கெட் போயிடுறோம். டாஸ்மாக்னா கோவில் பக்கம் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க கடை மூடுறதை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் யார் பேசுறது? மணமகிழ் மன்றமும் ஒரு முக்கியமான மோட்டோ. கிட்டத்தட்ட 118 கடைகள் இருக்குது. 118 லைசன்ஸ் கொடுத்து இதை பண்ணுற விஷயத்த ரியலாக ஆத்தென்டிக்காக யார் பண்ணுறான்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் டாஸ்மாகில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இது யாருமே இது வரைக்கும் பேசலை. எல்லாருமே 10 ரூபா பற்றி பேசுகிறோம். இது வரைக்கும் போன ஆட்சியில் குற்றம் சொன்னது இதே டிவிகேவும் கொடுத்தது, பிளாக் கள்ளச்சந்தையிலேருந்து ஒரு 30,000 கோடிக்கு மேலே சரக்கை வாங்கி விற்கிறாங்க, அது நான் அக்கௌண்டபிள். இப்போ அக்கௌண்டபிள் 10 ரூபா பற்றி பேசின அமைச்சர் நான் அக்கௌண்டபிளை நாங்கள் அக்கௌண்டபிளாக மாற்றுறோன்னு பேசவே இல்லை. இன்னும் அதே நம்பர்ஸில் தான் டிஸ்பிளே ஆகுது. சேல்ஸ் இன்க்ரீஸ்லையும் காட்டலை. அது இன்க்ரீஸ் பண்ணுறதுல என்ன அஜெண்டா? இப்போ ஒரு நாளைக்கு 3000 பாட்டில் போன ஆட்சியில் நடந்திருக்கா, இன்றைக்கும் அதே 3000 பாட்டிலில் ஒரு கடை வியாபாரம்னு காட்டுறாங்க. அது வந்து பிளாக்ல நடக்கிற 1500-2000 பாட்டில் கணக்கே உள்ள வரல, இப்போவும் வரல. இது அமைச்சர் நாலேஜுக்கு தெரியுதா தெரியலையா? அதுக்கு அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருன்றதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் யார் பேசுகிறா? இப்போது நிர்வாகிகளும் எது செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. எது தரப்பினர் அவங்களுடைய மேஜரான இஷ்யூஸாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல யார் பேசுவா? இது வரும், நம்ம தான் முதல்ல பேசுகிறோம், இனி நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. இது நடக்கும் போது நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். இதுக்கு அமைச்சர் உடனடியாக தீர்வு காணணுன்றது நம்மளுடைய வேண்டுகோள் இந்த வீடியோ மூலியமாக நம்ம. ஓகே சார், பார்ப்போம், கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இதே ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த லிக்கரால் நடக்கிற விஷயங்கள் இங்கே கோயம்பேடில் ஒரு பெண் 17 வயது பெண்ணுக்கு லிக்கர் சப்ளை பண்ணியிருக்காங்க. இது எப்படி உள்ள அலோவ் பண்ணாங்க? இதையும் ஆய்வுக்கு உட்படுத்தி
இது அமைச்சர் ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு டீமை போட்டு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதோ அவங்களுக்கான இப்போ இது நடந்ததுனால தான் மற்ற எல்லா இன்சிடென்ட்டுக்கான இது இன்னும் கொலை எத்தனை barல இந்த வரைக்கும் மாதிரி போய் இருக்குன்னு முடிஞ்சிருக்கு. ஒரு சண்டை அது கொலை வரைக்கும் முடியுது. இதை ஏன் செய்யணும்? இதை ஆட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அமைச்சர் பொறுப்பு நான் சொல்லலை. ஓகே, அமைச்சரும் பொறுப்பு. அமைச்சர் இம்மிடியா அந்த அதிகாரி யார், அந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டியவங்க யார், இதை பண்ணலன்னா அவங்களுக்கு உடனே டிஸ்மிஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இது அப்படியே ஊற்றி மூடி நிர்வாகிகள் ஒரு சாக்கு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே 10 ரூபாய்க்கு ஒரு சாக்கு சொன்னது அப்படியே வந்து பேசினார் அமைச்சர் அவர். அதே மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறதை கேட்டு அப்படியே செயல்படக்கூடாது. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஒரு இளம் குழந்தை பாலியல் பண்ணுற ஒரு விஷயம் நடக்கிறதும் 18 வயசுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு லிக்கர் சப்ளை பண்ணுறதும் ஒன்றா நான் பார்க்குறேன். நான் தனித்தனியாக பார்க்கல. ஸோ இதை நீங்கள் சரி பண்ணுங்க. இது எல்லாமே உங்கள் மேலே தவறுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. நீங்கள் இதை சரி பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்கள் நாலேஜை கொண்டு வர தயவு செஞ்சு இதை மெனக்கெட்டு இதை சரி செய்யறதுக்கான பாருங்க. ஆக்சுவலாக இதை தான் சவுக்கு சங்கரும் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அதிகாரிகள் கடந்த ஆட்சியில் வந்து ஆட்சியாளர்கள் அவங்க மேலே சரியாக ஆக்ஷன் எடுக்கல. இந்த ஆட்சியும் கிட்டத்தட்ட அப்படிதான் போகுமா? இது வந்து திமுகவுடைய 2.0 ஆட்சி மாதிரி தான் போகுதுன்னு சொல்றாரு. இல்லை அதுக்கு தான். பட் டிவி கேவனர்கிட்ட கேட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சில அதிகாரிகளெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம், சிலது பண்ணியிருக்கோன்றதை அவங்களோட லிஸ்ட்டை போட்டு அவங்க ஒரு சைட் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அது எவ்வளோ எந்த இடத்துல அந்த டிஸ்மிஸ்ன்றது என்ன மாதிரியான இது அதோடு முடியுதா? அவங்க மேலே கேஸை போட்டு அந்த கேஸ் மாதிரி ரன் பண்ணுறதா பார்க்கணுமா? ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண வேணும். ஏன் அப்படின்னா பயம் அதிகாரிகளுக்கும் வரும். நம்ம ஏன் அந்த ஒரு குழந்தை இருக்கும்போது என்கவுண்டர்ன்றோம், எல்லாருக்கும் அந்த பயம் இருந்தால் நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம்டா, இந்த 5 நிமிஷத்துக்காக நம்மளுடைய 50 வருஷம் வாழ்க்கையை போயிடுச்சு, நம்ம செத்துணும், நம்ம குடும்பம் நடுத்தருக்கு வரணும்டான்ற பயம் அவனுக்கு இருந்தால் தான் அதை செய்ய மாட்டான். அந்த மாதிரி இதுக்கும் அதிகாரிகளுக்கு இதான பயம் இருக்கணும். காத்திருப்பு பற்றில் வைக்கிறது மாதிரி இல்லாமல் டிஸ்மிஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரிக்கு அவங்க கடமை செய்ய தவறுனாங்கன்னு அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதை கோர்ட்டில் வந்து ட்ரையல் பண்ணி அவங்களுக்கு அதுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த அளவுக்கு போகுதுன்னா அதிகாரிகளும் சரியாவாங்க. இது என்னுடைய கருத்து. அதே மாதிரி சார் இதே இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் சுப்ரியராக இருக்கிறவங்க இதை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க? இன்னொன்று, இதுக்கு தனி காவல்துறை இருக்குது, மது ஒழிப்பு துறையில் அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கள நீங்கள் முடக்கி விடுங்க, அவங்கள போய் டெய்லி ஃபீல்டில் செக் பண்ண சொல்லுங்கள். இப்போது இன்றைக்கி 11:30 மணிக்கு மேலே பார் நடக்கக்கூடாது அப்படின்னா எல்லா இடத்துலையும் டக்குன்னு ஒரு காவல்துறை அதிகாரி போய் நின்று ஃபோட்டோ எடுத்து ஆப்பில் அப்லோட் பண்ணணும். அது க்ளோஸ் ஆகிடுச்சுன்றது. அது பண்ணாதான் இதுன்னு எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய இடத்துலையுமே இன்றைக்கி நடக்குது. அப்போது இந்த மாதிரி அதே அதிகாரி ஏன் அங்கே இருந்து அந்த 17 வயசு 18 வயசுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா அது ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? அப்போ அதிகாரி அதில் உடந்தையா இருக்காங்கன்னு நம்ம சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யுது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ நம்ம அமைச்சரும் முதலமைச்சரும் இது பொறுப்பாக முடியாதுன்ற மாதிரி அதிகாரிகளும் 100 கொடுத்துருப்பாங்க, பொறுப்பாக முடியாதுன்னா. ஆனால் இன்ஸ்பெக்ஷன் போவாங்கன்ற பயம் இருந்ததுன்னா நீங்கள் ரெகுலராக அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிங்கன்னா இதை அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ரெகுலராக நடக்குதுன்னு நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், 1000 பேரில் அவன் அந்த 17 வயசு 18 வயசு வர ஒரு 10 20 பேரோ 50 பேரை தான் உள்ளே சேர்க்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த 50 பேர் அவனுக்கு குறைக்கிறதுனால அவனுக்கு பெரிய நஷ்டமே ஆக போகிறது கிடையாது, புரியுதா? ஆனால் நீங்கள் அவனுக்கு அந்த வாங்குற பணத்துக்கு அவங்கள ஃப்ரீயாக விட்டுறதுனால அவன் யாரை வேணா சேர்த்துக்கலான்ற தைரியம் அவனுக்கு இருக்கிறதுனால அது நடக்குது. லாப நஷ்ட கணக்குன்னு கிடையாது சார். இது ஒரு மைனர் உள்ள போறது எவ்வளோ பெரிய விஷயம். லா பிரகாரம் நான் சொல்றது வந்து நான் அவன் நடத்துறவனு துறையிலேருந்துமே சொல்கிறேன். அவன் அதிகபட்சம் இந்த மாதிரி சேர்த்தா எத்தனை பேர் சேர்க்கப்படுறான்? எல்லாரையுமே இந்த மாதிரி உள்ளே அனுப்ப முடியாது. குறைஞ்சபட்சம் 20 பேர், அதிகபட்சம் 50 பேரான உள்ளே அலோவ் பண்ண முடியும். அதனால அவனுக்கு என்ன ஒரு 1500 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணால் கூட அவனுக்கு வர செலவு ஒரு 20,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாய்க்குள்ள. அதை நீ வயசு அதிகமாக இருக்கவங்ககிட்ட 100 ரூபான்னு பிரித்து வாங்கினா கூட வாங்கிடலாம், எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிக்கோ, புரியுதா? பட் இவங்களை அலோவ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஸ்ட்ரிக்டை இருங்க. நான் சொல்கிறேன், நான் வந்து சட்டத்தை மீறி இப்போ லிக்கர் விற்கலான்னு சட்டம் இருக்குது, குவாரி உடைக்கலான்னு சட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. ஆனால் சட்டத்தை மீறி எதுவுமே பண்ணாதீங்க, எல்லாமே ரெகுலைஸ் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சரியாக பண்ணுங்கள். அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அதை அமைச்சர் வந்து இதுக்கு உடனே நான் என்னன்ற இந்த இன்சிடென்ட் ஆகும்போது அதுக்கான அமைச்சர் இதுக்கு உடனே ஒரு மீட்டிங்கை போட்டு இதுக்கான சொல்யூஷன்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பொறுமையாக இருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நீங்கள் இது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் தாவேக்கா நிர்வாகிகள்லாம் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்களா அந்த காட்சிகள் எல்லாம்? இது இந்த குவாரி மேட்டர்
குவாரி மேட்டர் எம்எல்ஏ அந்த மேல தவறு இல்லை. இங்க இந்த தாம்பரம் ஒரு ஜேசிபி ஆல அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ நான் அதை விட இன்னொன்று, அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் பேனர் ஓட்டுறதுல பிரச்சனை வருது. நீங்க ஆளுந்தூர்ல எம்எல்ஏக்கும் கொலை மிரட்டல் ஒரு ஓப்பன் சோர்ஸ்லயே விடுறாங்க. இது நான் இதை தான் சொன்னேன், உங்க கட்சியால நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்டிஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. சரியா? அப்போ திமுக காரன் மட்டும் அவன் கீழே இருக்க கட்சிக்காரர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்? ஆக்சுவலா இதோட அவங்க ஆக்சுவலா கண்ட்ரோலா இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் செய்யற தவிர நம்ம என்ன பண்ணோம், திமுக மேல ஊதி பெருசு இல்ல. சரி, நம்ம திமுக மேல தான் நம்ம இது அன்னைக்கு அகேன்ஸ்ட். இது அதிமுக நடந்தாலும் சரி, டிவிகே நடந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதுக்கு அகேன்ஸ்ட். நீ எவனோ ஒருத்தன் கீழே செய்யற தவறுக்கு இப்போ 1.25 லட்சம் கோடி பேர் 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க தாவைக்கல. அவங்களாம் டிவிகேன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. அவங்க குடும்பத்தை 1008 பிரச்சனை நிற்கிறோம். இந்த 1.25 இல்ல, குறைஞ்சது ஒரு 200-300 கேஸ் எங்கேயோ நடந்திருக்கும். அதுக்காக டிவிகே பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நம்ம இப்போ அதுக்கு எதிர்கட்சிக்காரர் இது ஒன்றும் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இது ஊதி பெருசாக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம இது செஞ்சுருக்கோம். நம்ம பேசினதில் நிர்வாகம் சரியில்லை 4ன்னு எத்தனை வீடியோ நம்ம போட்டிருக்கோமோ அத்தனை வீடியோவுக்கு நமக்கு ரியாக்ட் வரும். ஸோ நம்ம பண்ணாததை இன்னொருத்தர் நமக்கு பண்ணல. நமக்கு பண்ணும் போது மட்டும் நம்மளை ஆட்சி செய்ய விடலை, எங்களை வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க, நான் தவறு செய்ய வைக்கிறீங்க, அதிகாரிகள்லாம் அவங்க சார்பாக இருக்காங்க, மாற்றுங்க, உங்களை மாற்ற வேணாம். நீங்கள் தானே அப்படியே இருந்தாலும் திமுக அதிகாரி நீங்கள் தானே முக்கியமான பதவியிலே வைக்கிறீங்க, நீங்கள் மாற்ற மாட்டேன்றீங்களே, மாற்றணும் இல்லை. சரி, நீங்கள் டிவிக்கு என்ன வேணால் சொல்லட்டோம்ப்பா, நம்ம திட்ட கூட செய்யட்டோம். நம்ம சொல்கிறது சரி செய்யறதுக்கு நம்ம சொன்னோம் உள்ளாட்சித்துறையை கலைங்க, அப்போ தான் இன்னும் சரியாக இருக்கணும். அதுக்கான முஸ்தரிப்பு போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கான விரிவு வந்துடும் நான் கேள்விப்படுறேன். மேயர்கள்லாம் நேரடி தேர்தல் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன். இதெல்லாம் சரி. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீங்கள் கட்டமைங்க. புசி ஆனந்துக்கு அமைச்சர் பதவி முக்கியமாக, கட்சியை வழிநடத்துறது முக்கியமாக முடிவு பண்ணி தயவு செஞ்சு அவருக்கு அந்த வேலையை கொடுங்க. அதிகாரிகள் கூட அமைச்சராக கொடுக்கலன்னா அவர் ஃபீல் பண்ண போகிறாருன்ற மாதிரி இல்லைன்னா அமைச்சர் அதிகாரிகள் செய்யட்டும், அவர் பொறுப்பு அமைச்சர் மாதிரி இருக்கட்டும். முதல்ல கட்சியை சரி பண்ண வைங்க, நிர்வாகிகளை கண்ட்ரோலில் வைங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. அப்போதான் இது சரியா வரும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் புளிய பார்த்து பூனை சுட போடுதுன்னு திமுக காரன் ஜென்சி கூட்டம்ன்றா. எதுக்கு நீங்க போய் இவங்களை கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டங்க. நீங்க ஏன்டா இவனை சேர்த்தீங்கன்னு நினைச்சிருவீங்க. நீங்க பண்றதே கூட நல்லா தான் இருக்குதுன்னு நான் என் ஒப்பீனியனு. தேவையில்லாத விஷயங்கள் செய்யாதீங்க. அதுலயே 4 பேர் பேசி அதுலயே இன்னைக்கு வைரல் ஆகி போச்சு, மீம் கண்டென்ட் ஆகிட்டாங்க. அதே தான் இங்கேயும் நடக்கும். ஓகேவா? அவங்களுக்கு ஆர்வம், சரி அதை தப்புன்னு சொல்ல, அதனால தான் இவங்க அண்ணிலும் சொல்றாங்க. இந்த ஆர்வ கோளாறுன்னு ஒரு இதில் சொல்லுவாங்க. அவன் தப்பு பண்ணணும்னு சொல்லி பண்ணலாம். அந்த ஆர்வம் அந்த இது வந்த உடனே நான் தான்ற இது வரும், கர்வம். இந்த பசங்கன்ற படத்துல குழந்தை இப்ப கையை முறுக்குவான் பாரு, இப்ப அடிப்பான் பாரு, அவன் பாட்டு சும்மா தான் இருப்பான், பக்கத்துல இருக்க உசுப்பேத்தி விடுவான். இது நடக்கும், எல்லா கட்சியிலும் நடக்கும். இப்போ டிவிகளை இது அதிகமாக நடக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இதை இப்படி தான் நடக்கணும், இப்படி இருந்தால் தான் உங்களுக்கான இது கிடைக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும். நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் சந்தித்து பேசுகிறேன். அவர்கிட்ட இல்லை சார், என்ன சார் இவங்க அவரும் வந்து நம்மள மாதிரி டிவிக்கு தான் வரும்னு சொல்லி பேசுகிறவர் சொன்னவர். ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், இந்த ரீல்ஸை பற்றி அமைச்சர்லாம் போடுறாங்க, இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தப்பட்ட அமைச்சரை தொடர்பு கண்டு கேட்டேன், எங்கள் ஆட்சியை ரீல்ஸ் ஆட்சி தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, அதை நீங்கள் நின்னாலும் தப்பு தான் சொல்ல போகிறீங்க, உட்காந்தாலும் தப்பு தான் சொல்ல போகிறீங்க, நாங்கள் போடுறது நாங்கள் பண்ணிக்கிறோன்றது. இது என்ன பிரதிபலிக்குதுன்னா குறை சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு 35% ஓட்டு தான் போட்டிருக்காங்க, மீதி 65 பேர் உங்களுக்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்காங்க, 65 பேர் உங்களை தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதை மீறி நம்ம ஆட்சி செய்ய வேண்டிய கடமை நம்புது. ஓகேவா? இப்போ நான் ஒரு கவுன்சிலர் வந்து என்னுடைய ஊரில் நான் சொன்னேன் 96ல் கவுன்சிலர் தண்டபாணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் காங்கிரஸில் கடைசி வரைக்கும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து சுயேட்சை, அவர் காங்கிரஸில் இருக்கும்போது அவருக்கு கவுன்சிலர் சீட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சுயேட்சையாக வந்தார். அப்போ தான் எங்கள் குடும்பத்தில் நம்ம அந்த ஊரில் இருக்கும்போது எங்கள் அப்பா பிரச்சாரம்லாம் பண்ணார். அவர் வெற்றிக்கு இதுவாச்சு. அவர் சுயேட்சைன்னு இந்த வெற்றி பெற்றாலும் அவர் ஃபேமிலியே எவ்வளோ சம்பாதிச்சாலும் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் 20 வருஷமாக கண்டினியூஸாக நான் சொல்கிறது 2010 வரைக்கும் கவுன்சிலராக இருந்திருக்கிறாரு. அதுக்கு மேலே மேல் பொறுப்பில் இருக்கார். ஆனால் சைக்கிளில் தான் போவார். சர்வீஸுக்கு டெய்லி எல்லா ரோடும் அவருடைய வார்டை போய் சுற்றி பார்த்துருவார்.
அந்த வார்டுக்கு பக்கத்து வார்டுலேருந்து ஏதாவது ரிக்வஸ்ட் கேட்டால் கூட ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் வேலையோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேலையோ இவர் போய் நின்று சர்வீஸ் பண்ணுவார். அதனால பக்கத்தில் இருக்க வார்டுக்காரன் கூட இவர் மாதிரி ஒரு கவுன்சிலர் நமக்கு வந்தால் சந்தோஷம்னு கேட்பான். அது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, மொத்தமாக மாநகராட்சி ஆனோடனே ஒரு 4 வார்டு சேர்ந்து ஒரு வார்டானதுக்கு அதுக்கும் அவர் தான் கவுன்சிலர் ஆகிட்டார். ஈஸியாக ஓட்டு விழுது. ஸோ சர்வீஸ்ன்றது முக்கியம். எங்கே இருக்கோம் யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணணும், இறங்கி மக்களுக்கு கொடுங்க. அதை பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்னும் பெருகும். நான் குறையக்கூடாதுன்றதை நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் செய்யணும்னா இப்படி செஞ்சால் மட்டும்தான் முடியும். இப்போ நான் சொல்கிறேன், மேயர் தேர்தல் வரப்போகுது, சைதை துரைசாமி அண்ணனை கூப்பிடுங்க. மேயர் சென்னைக்கு டிவிக்கு சார்பாக பேசி போடுங்க. உங்களுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய். எம்ஜிஆர் விஸ்வாசி உங்களுக்கு வராரு, உங்கள் கட்சிக்கு பலம் படுது. அவர் ஆல்ரெடி 2001லேருந்து 2006 11லேருந்து 16 அவருக்கு மேயராக இருக்கும் போது சென்னையில் வந்த டெவலப்மெண்ட் மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை. அம்மா கேண்டீன் வர்றது முக்கியமான காரணம். இன்னொன்று, விஎஸ் பாபுக்கு முன்னாடி ஸ்டாலினை தோக்கடிச்சவர் அவர் தான். அது வேற மாதிரி போயிடுச்சு, நமக்கு தெரியும் தெரியும். ஓகேவா? அதுக்கு பிரதிபலனாக தான் அம்மா மேயரை கொடுத்தாங்க. அவர் நின்னாரு. அவர் போட்ட ரோடு இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஓகேவா? அதுதான் அவர் வருஷம் ஒவ்வொரு வெள்ளத்துக்கும் ரோடு போடுற மாதிரி அவர் வைக்கல. அதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்தது. நீ நிறைய ரோடு ரிஃப்ளெக்டர் போட்டாங்க, ஒயிட் மார்க் பண்ண, இதெல்லாம் அவர் தான் பண்ணாரு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில பண்ணாரு. ஓகேவா? அவரை மாதிரியான ஆட்களை போடுங்க. ஏன்னா அவர் பின்னாடி நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர் உருவாக்கினவங்க நிறைய பேர் அவர் சப்போர்ட்டில் இருக்கு. அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வர முடியுமா? ஆக்சுவலாக இங்கே இந்த ரிசர்வ் தொகுதிக்குள்ளே இருக்கு. ஐ திங்க் அட்லீஸ்ட் இல்லை துணை மேயராக வாக்கி கண்டிப்பா அவருக்கு மேயர் யாராவது வச்சு கூட பண்ணலாம். அந்த சட்டத்தை மாற்றலாம்ல சார்? இப்போ இல்லை, அது தேர்தல் ஆணையம் அந்த இது மாற்றுறது 2 டேர்ன் வரணும். 2 டேர்ன் முடிஞ்சால் அது திருப்பி ஷஃபிள் ஆகும். ஒவ்வொரு தொகுதியும் எல்லா பொது தொகுதியும் ஒரு நேரத்தில் ரிசர்வ் தொகுதியாக மாற்றுவாங்க. ஓகேவா? அது ஒரு 2 டேர்ன் போவோம். அதுக்கப்புறம் திருப்பி பொது தேர்தல் இப்படி மாறும். அது மாறும் போது இவங்க பரிந்துரைக்கலாம், இதை பண்ணுங்க பண்ண வேணான்னு. இதை மேயர் மாற்றுறதுக்கான இந்த இதை மாற்றலாமா முடியுமான்றது எனக்கு இப்போ தெரியல. நான் வேணா சட்ட இதை ஆராய்ச்சி நான் அதை பண்ணலாமான்றது சொல்கிறேன். பட் இந்த மாதிரியான ஆட்களை போடுங்க. இல்லை உள்ளாட்சியை அவரை மாதிரி ஆட்களுக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்து உள்ளாட்சித்துறையை அவர் கையில் கொடுங்க. ஒரு எஃபிஷியன்ட்டான. ஏன்னா நான் கண்குளிராக பார்த்துருக்கேன், அவ்வளோ டெவலப்மெண்ட்டை அவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணார். ஓகேவா? அதை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சார்கிட்ட பேசியிருந்தேன், சைதை துரைசாமி சார்கிட்ட. அப்போ அவர் சொன்ன விஷயம், நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். அவர் எவ்வளோ பெரிய ஆள், எம்ஜிஆர் காலத்தாரு, ஏன்ட்டு இல்லை சாதாரணமாக பேசுவார். தம்பி நீங்கள் எப்படி தம்பி இருக்கீங்க, நல்லா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது தம்பி, ஏதோ நேற்று ஏதோ பார்த்துட்டு பேசுன மாதிரி எவ்வளோ பேசுகிறேன். உண்மையில சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்ல மனுஷன். நான் நிறைய தடவை இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அவர்கிட்ட. நான் அவர் மேயராக இருக்கும்போது அவரை சந்திக்க வாய்ப்பில்லை. அதுக்கப்புறமா கட்சியிலேருந்து விலகி எடப்பாடி இதெல்லாமே அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கல, அவர் சேரணும்னுலாம் பேசினார். அவர் இது பண்ணலன்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் அவர் பேசும்போது அவர் ரொம்ப புலம்புனார், இவங்க இப்படி தான் தம்பி, நான் அந்த காலத்துலேருந்து எவ்வளோ பார்த்துட்டேன், நல்லா இருக்கணும், நம்ம எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் நமக்கு எம்ஜிஆர் தான், அதனால தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது நடந்தது. ஸோ நல்ல மனுஷன் யூட்டிலைஸ் பண்ணலான்றேன். நீங்கள் அவரை சரியாக யூஸ் பண்ணோன்னா கவர்மெண்ட்டுக்கே நல்ல பேர் கிடைக்கும். எடப்பாடி அதை பண்ண தவறிட்டாரு. ஆமா, விஜயாச்சும் அதை எடுத்து செய்யணுன்றது என்னுடைய விருப்பமா இருக்கு. அவ்வளோ ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் இருக்கு சார். இப்பயும் இளைஞர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவ்வளோ பேர், அவங்க இப்போ ரீசெண்டாக கூட 15 பேர் அவருடைய அறக்கட்டையிலேருந்து தேர்ந்தெடுத்தவங்க தான் ஆல் இண்டியா லெவலில் இருக்காங்க. ஸோ நிறைய லெவலில் தேவையான பல விஷயங்களை இப்போ அவர் யூஸ் பண்ணுறதுனால மத்திய அரசு அமைச்சரில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல யார் இவர், ஐஏஎஸ்எஸ்லாம் யார் இவர் கண்ட்ரோல் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்கேஜ் பண்ணி யூஸ் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.